குடும்பத்தின் உறவுகளே, நேரம் காலம் கடந்து விட்டதால் இந்த குடும்பத்தின் சார்பில் மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன். ஒரு மகத்தான தலைவர் இந்த பகுதியில் வாழ்ந்து சமூக பொது உடைமை இயக்க சீர்திருத்த பணிகளை மேற்கொண்ட பொது உடைமை சித்தாந்தம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர். கோலார் தங்க சுரங்க தொழிற்சங்க வரலாறை நூலாக வெளியிட்டு நாளைய சமுதாயம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அவர் தொடர்ந்த பணியை இந்த சமுதாயம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி 5ஆம் ஆண்டு அவருடைய நினைவு நாள் இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. ஆரம்ப கட்டமாக நகராட்சியுடைய முன்னாள் தலைவர் அன்பிற்கினிய சேகேஜியுடைய பொதுச் செயலாளர் தயானந்த் அவர்கள் படத்தை திறந்து வைக்குமாறு குடும்பத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ராமசாமி அவர்களின் படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருமே அஞ்சலி செலுத்தும் வகையில் 1 நிமிடம் எழுந்து நிற்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குடும்பத்தோடு நெருக்கமான உறவை கொண்டிருக்கிற கல்லூரியின் முதல்வரும் பேராசிரியரும் சமுதாயத்தின் விழிப்புணர்வுக்கு வழிகாட்டியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் பேராசிரியர் கிருஷ்ணகுமார் அவர்களை தலைமையேற்று நடத்திய தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இங்கு குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி இருப்பதால் ஐயா ராமசாமி அவர்களுடைய துணைவியார் மரியாதைக்குரிய ஐயா ஜோதிபாசுடைய தாயார் இதனை குத்துவிளக்கேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் ஆலோசகர்கள், பெம்மல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஐயா ஜெயசீலன் அவர்கள், ஐயா பிரதாபன் அவர்கள், ஐயா கருணாமூர்த்தி அவர்கள் இந்த குடும்பத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதிகமாகிவிட்டதால் இந்த நிகழ்ச்சியை மிக சுருக்கமாக முடித்து தாருமாறு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற பேராசிரியர் கிருஷ்ணகுமார் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறேன். மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக 5ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, இந்த பகுதியை சார்ந்த ஆன்றோர் சான்றோரே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் குடும்பத்தின் சார்பாக வரவேற்பினை நல்கி, நேரத்தின் அருமை கருதி தோழர் ராமசாமி அவர்கள் இந்த பகுதியில் மாத்திரமல்ல, இந்த கர்நாடக மாநிலத்திலே ஒரு மிகப்பெரிய பொது உடைமை ஆளுமையாக திகழ்ந்தவர். தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தங்க சுரங்க தொழிலாளர்களுக்காக மாத்திரமல்ல, தங்க வயலை சுற்றி இருக்கின்ற கட்டிட தொழிலாளர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், அனைத்து உழைக்கின்ற மக்களுக்காகவும் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு போராட்ட களத்தில் போராடி நின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளி போராளி. அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு தொழிற்சங்கவாதியும் பொது உடைமைவாதியும் பகுத்தறிவு சிந்தனையாளருமாக திகழ்ந்த தோழர் ராமசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய திருவுருவமாக அவர் உலாவிட்டிருக்கிற அவருடைய குமாரன் தோழர் ஜோதிபாசு அவர்கள் இன்றைக்கு அவர் காட்டிய திசையில் அவர் ஏற்றுக்கொண்ட குறிக்கோளையும் கொள்கைகளையும் மிகவும் தீவிரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த திருக்குமாரனாக தோழர் ஜோதிபாசு அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தந்தையார் காட்டிய பொது உடைமை, தன்னுடைய தந்தையார் ஏற்றுக்கொண்ட பகுத்தறிவு,
தன்னுடைய தந்தையாரின் சோசியலிச பாதை, இப்படி தன்னை முழுமையாக உழைக்கின்ற அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தோழர் ஜோதிபாசு அவர்கள் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கோலார் மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் தங்கவயல் வக்கீல்கள் சங்கத்தினுடைய செயலாளராகவும் இந்த தங்கவயலை என்றைக்கும் தங்கவயலுடைய முன்னேற்றத்திலும் தங்கவயலுடைய மக்களுடைய வாழ்விலும் முன்னேற்றத்தை காண்பதற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு மக்களிடையே உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவராக தோழர் ஜோதிபாசு அவர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதை நம்முடைய சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அந்த இயக்கம் தங்கவயல் இழந்ததை மாத்திரமல்ல இருக்கின்றதையும் காப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற ஒரு தலைவராக இன்றைக்கு தோழர் ஜோதிபாசு அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தோழர் ராமசாமி அவர்கள். அவருடைய மிக சிறந்த ஒரு படைப்பாகிய தங்கவயல் தொழிலாளர் வரலாறு, தொழிற்சங்க வரலாறு, அந்த புத்தகம் அடுத்த தலைமுறையினருக்கு அடுத்த தலைமுறையை நகர்த்துவதற்காக இந்த தங்க சுரங்கம் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த தங்க சுரங்கத்துடைய தொழிலாளர்களுடைய அடிமைத்தனம், அடிமை விலங்கு பிரிட்டிஷாரிடம் இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கத்திடம் இருந்தாலும் சரி, அவற்றை எப்படி மீட்டெடுப்பது என்கின்ற வகையில் சங்கத்தை தோற்றுவித்த அந்த வரலாற்றை மிக சிறப்பாக எழுதியிருக்கின்ற தோழர் ராமசாமி அவர்களுடைய அந்த பாதையிலே இன்றைக்கு அவருடைய குடும்பம் நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே மீண்டும் அவருடைய பாதையிலே செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைக்கு நம்மையும் இந்த இயக்கமும் இந்த சங்கமும் அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக தங்களை மீண்டும் ஒப்படைத்துக் கொள்ளுகின்ற, தங்களுடைய மீண்டும் ஆக்கப்பூர்வமாக உழைக்கின்ற மக்களுக்காக உருவாகி இருக்கின்ற அந்த இயக்கம் நடைபோட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடுதான் இந்த 5ஆம் ஆண்டு நினைவு நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு சம்பிரதாய விழா அல்ல, மீண்டும் தங்களை அந்த கொள்கைகளுக்கும் குறிக்கோளுக்கும் ஒப்படைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நாளாக இதை இங்கே இருக்கின்றவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நேரத்தினுடைய அருமை கருதி இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் மிக சிறந்த பேச்சாளர்கள், மணிக்கணக்கிலே பேசி சிந்தனையை கிளறுகின்ற மிக சிறந்த ஒப்பற்ற தலைவர்கள் இருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி தங்களுடைய ஒப்படைப்பை அந்த குறிக்கோளுக்கும் அவருடைய கொள்கைக்கும் மீண்டும் ஒப்படைத்துக் கொள்ளுகின்ற அந்த நிகழ்வை ஓரிரு நிமிடங்களில் முடித்துக் கொள்ளுமாறு குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக சேவ் கேஜிஎஃப் ஆலோசகர்களின் ஒருவரும் நம் அனைவரும் அறிந்த மிக சிறந்த தொழிற்சங்க பிஎம்எல் தொழிற்சங்கத்தினுடைய தலைவரும் கால்பந்தாட்ட இன்றும் அனைவரின் எண்ணங்களிலும் உள்ளங்களிலும் மறையாமல் செங்கொடியில் பூத்த செம்மலர் மூத்த தோழர் சுப்பராயன் ராமசாமி அவர்களின் 5வது ஆண்டு நினைவு நாள் படத்திறப்பு நிகழ்ச்சியும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று அது ஆலமரமாக வளர்ந்திருக்கின்றது. தங்கவயல் மக்கள் இழந்ததையும் இழக்கப் போகின்றதையும் பெற்று தருவதற்காக சேவ் கேஜிஎஃப் கமிட்டி என்று உருவாக்கி இன்று ஆறுதலும் தேர்தலும் இறைவன் தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் குடும்பத்திற்கும் சேர்த்து நன்றி தெரிவிக்கின்றேன். பிஜிஎம்எல் தொழிற்சங்க வரலாற்றில் ஒன்வீனன் வேண்டும்ன்றதுக்காக மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்தது. போராட்டங்கள்ல கர்நாடகா ஸ்டேட் சிஐடியு பிரசிடென்ட் சூரிய நாராயண ராவ் எம்எல்ஏ இவர்களோட பல போராட்டங்கள் நடத்தி ஒன் யூனியன் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த ஒன் யூனியன்ல கூட இவர் ஒரு ஆபீஸ் பேரர் ஆயிட்டு இந்த தொழிற்சங்க இந்த பிஜிஎம்எல் தொழிலாளர்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பண்ண முயற்சி சொல்ல முடியாத ஒரு நிகழ்ச்சிங்க. கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ராமசாமி அவர்களுடைய இறைவஞ்சலி கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா அவர்களே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முறையான இரங்கல் கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீர வணக்கத்தையும்
குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். அருமை தலைவரோடு நீண்ட காலமாக வாய்ப்பு பெற்றவன். அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த தராசில் எப்படி 2 பொருளை வச்சாலும் அந்த வெயிட்டு வச்சாலும், அதாவது பட்டு வச்சாலும் ஈக்குவலாக இருக்குமோ, அந்த வகையில் அவர் அந்த குடும்ப பொறுப்பிலும் ஒரு குடும்ப தலைவனாக அவருடைய செயல்பாடு திருப்திகரமாக, அதாவது சொல்லணும்னு சொன்னாக்கா அந்த அம்மையார் கொஞ்சம் மாறி இருச்சப்பன் கருணாகர் இந்த இடத்த இன்றைக்கு வரலும் பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு தலைவர்கள் அந்த இடத்துல இல்லைன்னு தான் சொல்லணும். தென்பகுதி முறையிலே அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வையில் அந்த பகுதி தென்பகுதியில் அவர் செஞ்சிருக்கிற வேலை நிறைய வேலையும், அதை இப்போ நாம் அந்த ரீடிங் ரூமில் போனை கொண்டு வந்தவர் அந்த பெருமைக்குரியவர் அவர் தான். அதே போல் பார்க்குறப்போ இன்னொரு விஷயம், 5ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நாள் ஏதோ ஒரு கௌரவத்திற்காகவோ மக்கள் பெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ எங்களுடைய புகழ்ச்சியை வெளியே காட்டுவதற்காகவோ இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தவில்லை. அவர்தான் என்னுடைய அரசியல் ஆசான், அவர்தான் என்னுடைய அரசியல் வழிகாட்டி. அவர் காட்டிய பாதை தான் அந்த மார்க்சிய பாதை. அதனால் அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய தியாகம் இந்த தங்கவயல் மக்கள் மத்தியிலே என்றும் நிலைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய ஆசையால் தான் இந்த 5 ஆண்டு ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். அவர் தமிழிலே தங்கவயல் தொழிற்சங்க வரலாறு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்து வருகிறேன். ஆங்கிலத்திலும் கன்னடத்திலும் அதை வெளியிட வேண்டும் என்கின்ற இன்றைய இளைஞர்கள் யார் தோழர் ராமசாமி என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியை விரைவிலே நான் அமல்படுத்தி காட்டுவேன். இந்த நிகழ்ச்சியிலே இந்த கலந்து கொண்டு தலைமையேற்று சிறப்புமாக நடத்தி கொடுத்த என்னுடைய ஆசிரியர், எங்கள் குடும்பத்தோடு நெருங்கி என் தந்தையாருடைய நெருக்கத்தோடு என்றும் நாங்கள் மறவா சகோதரர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு, எங்கள் குடும்பத்தின் உறவினர் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு தங்கவயல் சுரங்க பகுதி மீண்டும் ஒளிவு பெறும் என்பென்றால் அதுக்கு தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி, அந்த பாதுகாப்பு ஐக்கிய முன்னணியினுடைய வலதுகரமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய கோலார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவர்கள் இன்றைக்கு எங்களை அணுகி இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார் என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு சும்ம சொப்பனமாக இருந்து வருவது முன்னாள் நகரசபை தலைவர் மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் தயாளன் அவர்கள். அவர் என்னுடைய தந்தையாருடைய படத்தினை திறந்து வைத்தார். அவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டினுடைய ஆதரவாக எங்களுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய ஐயா ஜெய்சீலன் அவர்கள், ஐயா பிரதாபன் அவர்கள், ஐயா மதிவாணன் அவர்கள் இன்றைக்கு இந்த குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள். இந்த ஆறுதல் உரையிலே இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஐக்கிய முன்னணியினுடைய ஆலோசகரான திரு கருணாகரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, என் தந்தையாரோடு ஏவஸ் பிளாக்ல இருந்து பழகி இன்றைக்கு யார் என் தந்தை என்கின்றது முகநூல்ல இன்னைக்கு யூடியூப்ல இன்னைக்கு மெசேஜ் போட்டிருக்கிறாரு அண்ணன் தோழர் உதயகுமார் அவர்களும் தந்தையாரை பற்றி சில கருத்துக்களை சொன்ன அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தந்தையார் அடையாளம் காட்டி இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைத்து சிறு வயதில் இருந்து இழுத்து அவரை உருவாக்கி அவரோடு பணியாற்றி இன்னைக்கு ரீடிங் ரூம் உருவாச்சின்னு சொன்னா அதுல குமரேசன் அவர்களுடைய பங்கு இருக்கும். இளைஞர்களாக இருந்து இந்த பகுதியில பல மாற்றங்களை செய்தார்கள். அவர் என் தந்தையாரோடு இருந்தார். பல நினைவுகளை இங்கே எடுத்து சொன்னமைக்காக அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோர் பெயரையும் நான் குறிப்பிட முடியாது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய என்னுடைய சக வழக்கறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், மூத்த வழக்கறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், சேவ் கமிட்டியினுடைய பலர் இங்கே வந்திருக்கிறார்கள், என் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், என் குடும்பத்தார் இங்கே வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மனப்பூர்வமாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதே பாட்டாளி வர்க்க தோழனே உரிமைக்காக போராடிய புரட்சிகர செந்துடரே சிம்ம குரலின் நாயகனே சிவப்பு நட்சத்திரமே உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் உங்களுக்கு எங்கள் தம் வணக்கம்
salute to comrade. Big salute, red salute, red salute to comrade. Red salute, red salute, red salute to comrade. ரூட்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனல் மூலியமா தெரிஞ்சு இன்னைக்கு தங்கவயல் முழுவதும் தோழர் ராமசாமி தெரிகிறார் என்றால் தங்கவயல் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் என்னுடைய தோழர்களை நான் மறக்க முடியாது. அவர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.